வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. என்ன இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு பாக்குறீங்களா? தேர்தல் அறிவிச்சதுதான் அறிவிச்சாங்க. இந்த ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட 7 முறை பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டாரு. நேத்து முந்தா நேத்து கூட சென்னையிலயும் வேலூர்லயும் இருந்தாரு. ஆனா எந்த ஒரு வருகைக்கும் கிடைக்காத ஒரு ரிசப்ஷன் இன்னைக்கு மக்களுடைய ஆரவாரம் கோயம்புத்தூர்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்தியா கூட்டணி சார்பாக காங்கிரசின் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கோயம்புத்தூருக்கு இன்னைக்கு பிரச்சாரம் பண்ண வந்திருந்தார். என்ன கூட்டம்! அந்த ட்ரோன்ல அந்த விஷுவல்ஸ தொலைக்காட்சியில பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருந்தது. எங்க இருந்தா இவ்வளவு கூட்டம் அலைமோதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு வரலாறு காணாத கூட்டம். இது ஒரு பிரச்சார கூட்டம் மாதிரியே தெரியல. ஒரு பெரிய மாநாடு நடந்த ஃபீலிங் ஒண்ணு இருந்தது. ஆனா இந்த கூட்டத்துல சில சிறப்பான விஷயங்கள், வழக்கமா மோடியுடைய மேடைகளில் பார்க்க முடியாத சில விஷயங்களை இந்த கூட்டத்துல நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா, எந்தவித அலங்காரமோ எந்தவித ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம ரொம்ப சைலண்டா ராகுல் காந்தி மேடைக்கு வர்றாரு. அதே மாதிரி அவருடைய பேச்சு நின்றோன்னு அந்த 2 மைக் அப்படி அட்ஜஸ்ட் பண்றாரு. எந்த விதமான டெலிபிராம்டரும் கிடையாது. முகத்துல எந்த விதமான ஒரு துளி சலனமும் கிடையாது. ரொம்ப கான்பிடென்டா தைரியமா மக்களை பார்த்து அவர் மனசுல இருக்கிறத அப்படியே ஆத்மார்த்தமா அவர் பேசுறாரு. உண்மையிலேயே அவர் பார்க்கும் பொழுதே அந்த வைப்ஸ் நமக்கு தெரியுது. எந்த அளவுக்கு உள்வாங்கி தமிழக மக்களுடைய உணர்வுகளை எந்த அளவுக்கு அவர் உள்வாங்கி இருக்கிறார் அப்படிங்கறத அவருடைய பேச்சுல நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே வணக்கம் அப்படின்னு சொல்லி தத்தகா புத்தகான்னு ஒரு திருக்குறள்ல சொல்லி எனக்கு தமிழ்நாடுன்னா ரொம்ப பிடிக்கும், தமிழ்நாட்டுக்கும் எனக்கும் நீண்ட வரலாறு இருக்கு, இப்படிப்பட்ட டயலாக் எல்லாம் அவர் விடவே இல்லை. ரொம்ப கேஷுவலா அவர் ஆங்கிலத்துல பேச ஆரம்பிச்சாரு. அதை பக்கத்துல இருக்கக்கூடிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் மொழிபெயர்க்கிறாரு. பேசும்போது சொல்றாரு, ஐ லவ் தமிழ் பீப்புள், ஐ லவ் கமிங் டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, ஐ லைக்னு நான் சொல்லல, ஐ லவ்னு சொல்றேன். ஏன்னா இது வெறும் உதட்டில இருந்து வர வார்த்தை இல்ல, உள்ளத்துல இருந்து வரக்கூடிய வார்த்தை. ஏன்னா தமிழ்நாடு எனக்கு ஒரு பெரிய டீச்சரா இருந்திருக்கு. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பிகஸ்ட் டீச்சர் தமிழ்நாடு. இங்க இருக்கக்கூடிய மக்கள், இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம், இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி கொள்கைகள் தான் எனக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய டீச்சரா இருந்திருக்கு. நான் எப்பெல்லாம் இந்தியாவை பத்தி புரிஞ்சுக்கணும், இந்திய மக்களை பத்தி புரிஞ்சுக்கணும்னு நினைப்பேனோ அப்பெல்லாம் தமிழ்நாட்டை நோக்கிதான் என்னுடைய பார்வை வரும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய உணர்வுகளை தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் வருங்காலத்தில் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பெரிய அரசியல் ஆசானாக இருந்தது தமிழ்நாடும், தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை பத்தி பேசுறாரு, கலைஞரை பத்தி சொல்றாரு, அறிஞர் அண்ணாவை பத்தி சொல்றாரு, பெருந்தலைவர் காமராஜை பத்தி பேசுறாரு. இவங்க எல்லாரும் தான் எனக்கு நிறைய விஷயங்களை அரசியல்ல கத்து கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு இந்தியாவுக்கே இன்னைக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு. சமூக நீதியாகட்டும், சுயமரியாதையாகட்டும், சகோதரத்துவமாகட்டும், சுதந்திரமாகட்டும், இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியா இருக்கு, இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் பதிவு பண்றாரு. அதனாலதான் என்னுடைய பாரத் ஜோடோ யாத்திரையை நான் தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில இருந்து நான் ஆரம்பிச்சேன். இங்க இருந்து ஆரம்பிச்சேன். இங்க எனக்கு முதல்வர் ஸ்டாலின் எனக்கு ஆசீர்வதிச்சு என்ன ஆரம்பிச்சு விட்டாரு. இங்க இருந்து 4000 கிலோமீட்டர் காஷ்மீர் வரைக்கும் என்னால டிராவல் பண்ண முடிஞ்சது. இந்த யாத்திரை மூலமாகவும் இப்போ மீண்டும் ஒரு யாத்திரை மூலமாகவும் நான் பலதரப்பட்ட மக்களை சந்திக்க முடிஞ்சது. அவங்களுடைய குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதெல்லாம் வச்சுதான் இன்னைக்கு காங்கிரஸ் உடைய மேனிபெஸ்டோவை நாங்க தயாரிச்சிருக்கோம். இது நாங்க எங்க விருப்பத்துக்கு ஏற்ப தயாரிச்ச தேர்தல் அறிக்கை இல்ல. மக்களுடைய விருப்பங்கள், மக்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்யணும்னு மக்கள் கொடுத்த விஷயங்களை இன்னைக்கு நாங்க தேர்தல் அறிக்கையா வடிவமைச்சிருக்கோம். அதே மாதிரி சொல்றாரு, இந்த தைரியம், இந்த தன்னம்பிக்கை இதெல்லாம் எனக்கு தமிழ்நாட்டை பார்த்துதான் வந்தது. கொஞ்ச நாள் முன்னால பார்லிமெண்ட்ல மோடியை நோக்கி சவால் விட்டாரு. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. You will never ever in your entire life rule over the people of Tamil Nadu. It cannot be done. You will never ever in your life rule over these other people. நீங்க என்ன வேணா பண்ணலாம், ஆனா தமிழ்நாட்டுல நீங்க நினைச்சாலும் தமிழ் மக்களுடைய மனசுல உங்களால இடம் பிடிக்க முடியாது, தமிழ்நாட்டை உங்களால வளைச்சு போட முடியாது அப்படின்னு மோடியை நோக்கி நேருக்கு நேர் ராகுல் காந்தி சவால் விட்டாரு. அந்த சவாலுடைய விளைவு தான் என்னமோ தெரியல, வீம்பு பிடிச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப இவர் தமிழ்நாட்டுல ஏதாவது நடக்குமா, சாதிக்க முடியுமா அப்படிங்கறத முயற்சி பண்ணி பாக்குறாரு. யூ கேனாட் வின் ஓவர் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு நேரடியா சவால் விட்டாரு. அதை மீண்டும் ஒரு தடவை நினைவு கூர்றாரு.
எனக்கு தமிழ்நாடோட இருக்கிறது வந்து பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்ல. For me this is a family relationship, a loving relationship. It's not a political relationship. It can never be a political relationship. என்னை பொறுத்தவரை தமிழகத்து மக்களிடம் நான் கொண்டிருக்கின்ற உறவு ஒரு அரசியல் உறவு அல்ல, அது ஒரு குடும்ப உறவு. அவர்களை நான் ஆத்மார்த்தமாக நேசிக்கின்ற உறவு. எனக்கு ஒரு குடும்ப உறவு இருக்கு. என்னுடைய குடும்பமா நான் தமிழ் மக்களை நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய சந்தோஷம், என்னுடைய துக்கம், என்னுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா சம்பவங்களையும் தமிழ்நாடு வந்து பின்னி படைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து பதிவு பண்றேன். அதனாலதான் தமிழ்நாட்டுல இருந்து விவசாயிகள் வந்து டெல்லியில ஜந்தர் மந்தர்ல போராடும் போது என் குடும்ப உறவுகள் வந்து போராடுற மாதிரி எனக்கு மனசு துடிக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இது ஒரு ஐடியாலஜிக்கல் வார். இங்க வந்து சனநாயகத்துக்கும் சர்வாதிகாரத்துக்குமான ஒரு வார் நடக்குது. மோடி என்ன நினைக்கிறாரு? ஒரே தேசம், ஒரே தலைவர், ஒரே மொழி, ஒரே கொள்கை, ஒரே கலாச்சாரம் அப்படின்னு எல்லாத்தையும் ஒருமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அதை பண்ண முடியாது. ஏன்னா எல்லா மொழிகளும் வந்து ஈக்குவலா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எல்லா கல்ச்சருக்கும் ஈக்குவலா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எல்லா மக்களுடைய உணர்வுகளையும் நாம மதிக்கணும். அதுதான் இந்தியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடுடைய தத்துவமே அதுதான். வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் தி எசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, தி எசன்ஸ் ஆஃப் இந்தியா. அப்ப அதை பிரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு தான் இந்தியா கூட்டணி நினைக்குது. இந்த கருத்தியலுக்கு எதிராகத்தான் மோடியும் பிஜேபி அரசாங்கமும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வர மோடி தமிழ ரொம்ப பிடிக்கும், எனக்கு இட்லி பிடிக்கும், பொங்கல் பிடிக்கும் அப்படின்லாம் மேடையில பேசுறாரு. தமிழகத்துக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? மழையில நீங்க பாதிக்கப்பட்ட போது உங்களுக்கு நிவாரணம் கொடுத்தாரா? ஏதாவது ஹெல்ப் பண்ணாரா? விவசாயிகள் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாரா? மீனவர்கள் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாரா? இப்படி எந்த ஹெல்ப்புமே பண்ணாம எந்த முகத்தோட வந்து தமிழ்நாட்டுல ஓட்டு கேட்கிறாரு? இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு என்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறதையும் வருஷப்படுத்துறாரு. வேலை வாய்ப்பு உருவாக்குவோம், 30 லட்சம் கவர்மெண்ட் வேலைகள் எல்லாம் நாங்க நிரப்புவோம், 1 year அப்ரெண்டிஸ்ஷிப், ரைட் டு அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கிறோம். படிச்ச இளம் கிராஜுவேட்ஸ்க்கு பப்ளிக் செக்டார்லயும் பிரைவேட் செக்டார்லயும் அரசாங்க துறைகளிலும் 1 year இன்டர்ன்ஷிப் கொடுப்போம். திறன் மேம்பாட்டுக்காக அவங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுவோம். அதுக்கான ஸ்டைஃபண்டும் கொடுப்போம். வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஸ்டைஃபண்டாவும் கொடுப்போம். இந்த 1 வருட காலம் முடிஞ்ச உடனே அவங்க அந்த வேலையிலேயே திறமையா இருந்தாங்கன்னா அதே வேலையிலேயே கண்டினியூ பண்ணலாம், அது பர்மனன்ட் ஜாபா மாறும். இல்ல வேறு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நோக்கி அவங்க போகணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு போகலாம் அவங்க. ஆனா இந்த நாட்டில் ஒரு இளைஞர் கூட வேலை வெட்டி இல்லாம இருக்கக்கூடாது அப்படிங்கறத நாங்க என்ஷூர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நீட் தேர்வை வந்து இட் இஸ் ஆன்டி புவர். அவர் மேடையிலேயே சொல்றாரு, ஏழை எளிய மக்களுக்கு எதிரானது இந்த நீட் தேர்வு. இனி வரும் காலங்களில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் பொழுது நீட் தேர்வு வேணும்னா மாநிலங்கள் பின்பற்றலாம், இல்லைன்னா நீங்க உங்களுடைய கல்வி கொள்கைகளை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், ஒன்றிய அரசாங்கம் இதில் தலையிடாது அப்படிங்கறத மேடையில அனௌன்ஸ் பண்றாரு. விவசாயிகளுக்கு வந்து கேரண்டீடு எம்எஸ்பியை நாங்க அஷ்யூர் பண்ணுவோங்கிறாரு. அதே மாதிரி மீனவர்களுக்கு பாத்தீங்கன்னா சப்சிடிஸ் கொடுப்போம், டீசலுக்கான சப்சிடி, போட்டுக்கான இன்சூரன்ஸ், மீனவர்களுக்கான கிரெடிட் கார்ட்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. பெண்களுக்கு அரச வேலைகளில் 50% இடஒதுக்கீடு கொடுப்போம். அது மட்டும் இல்லாம மகாலட்சுமி ஸ்கீம் மூலமா பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கக்கூடிய மிகவும் ஏழையாக இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய், மாசத்துக்கு 8500 ரூபாய் அவங்களுக்கு நாங்க உரிமை தொகை கொடுப்போம். இதெல்லாம் எங்க இருந்து வருது? இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எல்லாம் திராவிட மாடல்ல இருந்து வர இன்ஸ்பிரேஷன் தானே. இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி சமதர்ம கொள்கைகள்ல இருந்து வந்த இன்ஸ்பிரேஷன் தானே. அது அவர் மேடையிலேயே தைரியமா சொல்றார். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சா இன்னைக்கு நான் இந்த மேடையில உங்களுக்கு நான் சத்தியம் செஞ்சு தரேன், தமிழ்நாட்டுடைய மொழியையோ கலாச்சாரத்தையோ எந்த விதத்திலையும் இந்தியா கூட்டணி சீரழிக்காது, இதை பாதுகாப்போம் என்ற உறுதியை நான் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச்ச முடிக்கிறார். முடியும் போது சொல்றாரு, மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன், இது ஒரு ஐடியாலஜிக்கல் வார், கருத்தியல் போர். சனநாயகத்தை காப்பாற்றவும் சமூக நீதியை காப்பாத்துறதுக்காகவும் இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சு உணர்ந்து நீங்க வாக்களிப்பீங்க அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு பேசி தன் உரையை முடிக்கிறார். எந்த ஒரு இடத்துலயும் மோடியையோ இல்ல எதிர்கட்சி தலைவர்களையோ கேவலப்படுத்தியோ அசிங்கப்படுத்தியோ சிறுமைப்படுத்தியோ வசைப்பாடியோ அவர் ஒரு வார்த்தை பேசல. சரி, ராகுல் இப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்
இன்னைக்கு வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருந்தாரு நம்ம முதல்வர். சும்மா சொல்லக்கூடாது. அந்த கிரௌட பார்த்ததுனாலயோ இல்ல ராகுல் வந்த அந்த கெமிஸ்ட்ரியா என்னன்னு தெரியல, இன்னைக்கு வந்து ரொம்ப அசால்ட்டா அடிச்சுட்டு போயிட்டாரு. வந்து நின்ன உடனே கலைஞர் எப்படி ஒரு காலத்துல சொன்னாரு, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு. அந்த மாதிரி ராகுல் அவர்களே வருக, புதிய இந்தியாவுக்கு விடியல் தருக அப்படிங்கிற ஒரு கோஷத்தை வச்சு ஃபர்ஸ்ட் சிக்ஸர் அடிச்சாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து அவர் பேசினாரு. இந்த தேர்தலுடைய ஹீரோவே காங்கிரஸ் உடைய மேனிபெஸ்டோ தான். அதுலயும் குறிப்பா மாநில உரிமைகளுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு மேனிபெஸ்டோவை தான் இந்தியா கூட்டணியில நாங்க எதிர்பார்த்தோம். உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீண்டும் ஒரு முறை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா எவ்வளவு விஷயங்களை சாதிக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் நமக்கு இவ்வளவு நிதி நெருக்கடி கொடுக்கும் பொழுதே இவ்வளவு விஷயங்களை நம்மளால சாதிக்க முடிஞ்சதுன்னா, நமக்கு தோதா இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் ஒன்றியத்தில் வந்தால் தமிழ்நாடு இன்னும் என்னென்ன எல்லைகளை தாண்டி எவ்வளவு சாதிக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிங்கறத மக்களுக்கு சொல்றேன். மோடி ஊழலை பத்தி பேசுறது எப்படி இருக்குன்னா, யோகியம் வரான் சொம்ப தூக்கி உள்ளவை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு மேடையில பேசுறாரு. இதாவது பரவாயில்ல, இபிஎஸ் பத்தி பேசுறாரு, சிம்பிளி வேஸ்ட், ரெண்டே வார்த்தை, சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு முடிச்சிட்டு கடந்து போயிட்டாரு. ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி, அந்த நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே, இயல்பாக ஒற்றை சிந்தனை உடையவர்களுடைய அந்த ஒரு கெமிஸ்ட்ரி மேடையில நம்ம பார்க்க முடியல. இப்ப கூட மோடி வந்துட்டு போனார், கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. எப்படி உட்கார்ந்துருந்தாங்க? ஏதோ அடிமைகள் மாதிரி கைய கட்டிட்டு அப்படியே பயந்துகிட்டு அவர் வரும்போது கூழ கும்பிடு போட்டுக்கிட்டு எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. அப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இந்த மேடையில பார்க்கவே முடியல. ரொம்ப சர்வசாதாரணமா ரொம்ப கேஷுவலா இருந்தாங்க எல்லாரும். அந்த பாசிட்டிவ் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. அதே மாதிரி தலைவர்களுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, பேச பேச மக்கள் ரெஸ்பாண்ட் பண்றாங்க, அந்த ஆரவாரத்தோட ரெஸ்பாண்ட் பண்றாங்க. இறுதியா முதல்வர் பேசும்போது சொல்றாரு, மோடி வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. வேண்டாம் மோடி, வேண்டாம் மோடின்னு சொல்ல சொல்ல அந்த கூட்டம் அப்படியே அலப்பாயுது, அப்படியே கரகோஷம் விண்ண பொளக்குது. அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. தமிழ்நாடு வேண்டாம்னு புறக்கணிச்ச மோடிக்கு இப்ப தமிழ்நாடு சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? வேண்டாம் மோடி. சத்தமா சொல்ல, வேண்டாம், சத்தமா வேண்டாம், சத்தமா வேண்டாம், வேண்டாம். நாங்க இந்த சாதனைகள் எல்லாம் பண்ணிருக்கிறோம். இந்த 3 வருஷத்துல இவ்வளவு பண்ணவங்க மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா இன்னும் என்னெல்லாம் நாங்க செஞ்சு காட்டுவோம், சாதிச்சு காட்டுவோம் அப்படின்னு ஒரு பக்கம் முதல்வர் பேசுறாரு. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி பேசுறாரு. இதுதான் எங்களுடைய திட்டங்கள், இதுதான் எங்களுடைய மேனிபெஸ்டோ, எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் செஞ்சு காட்டுவோன்னு. இன்னி தேதி வரைக்கும் பிஜேபி தன்னுடைய மேனிபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணிருக்கா? நாங்க இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு பிஜேபி சொன்னா இவ்வளவு நாள் சொன்னதெல்லாம் செஞ்சியா அப்படிங்கிற கேள்வி வரும். அப்படிங்கிற பயத்தினாலதான் இந்த நிமிஷம் வரைக்கும் மேனிபெஸ்டோ ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இவ்வளவு நாள் கொடுத்த வாக்குறுதி எதையுமே நம்ம நிறைவேற்றல, இப்ப புதுசா சில வாக்குறுதிகளை கொடுத்தோம்னா மக்களிடையே நம்ம சாயம் வெளுத்துரும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு பெரிய மாநாடை பார்த்த ஒரு திருப்தி இருந்தது. மக்களுடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது தமிழ்நாடு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அப்படிங்கிற சந்தோஷமும் மனநிறைவும் உண்மையிலேயே அந்த மாநாடை பார்க்கும்போது கிடைச்சது. அதுவும் கோயம்புத்தூர் மக்கள் இவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த 2024 தேர்தல்ல பாஜகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னோடியா தமிழ்நாடு செயல்படணும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தேர்தல் 7 நாள்ல வரப்போகுது. இங்க ஆரம்பிச்சு வைங்க, ஒட்டு மொத்தமா இவங்களை வழிச்சு வாரி தூக்கி எறிங்க. பாசிசத்துக்கு ஒரு முடிவு கட்டுவோம், சனநாயகத்தை மீண்டும் அமைப்போம். தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுத்தா, தமிழ் மொழியை புறக்கணிச்சா, தமிழ் பண்பாட்டு மேல தாக்குதல் நடத்தினா தமிழ்நாட்டு மக்களோட பதில் எப்படி இருக்கும்னு ஏப்ரல் 19ஆம் தேதி உங்கள் வாக்குகள் மூலமாக காமிக்கணும்.